ஹே கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கேம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆர்க் சர்வைவ் எவால்ட் அப்படின்ற கேமோட கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் அதோட பார்ட் 5 கேம் ப்ளே. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெட்ரடான் பார்த்திங்கன்னா இப்போவும் நினச்சேன் இந்த பெட்ரடான் பிடிச்சாகணுன்னு. பட் முடியல. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியே வச்சுட்டேன் ஏற்கனவே. ஓகேவா, ஏறுடா. அவனை ஒரு இடத்துல பார்த்து வச்சுருக்கேன். அங்கே இருக்க பறந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா சாமி. ஒஸ்ட்டு கேரக்டர் கேஸ். ஏன்னா இவன் எப்படின்னா, எப்படி சொல்லிட்டேன், செம்ம லேட் ஆகும். இவனை பிடிக்கிறதே லேட்டு. அன்கான்ஷியஸ்னால் ஈஸியாக பண்ணிடலாம். போலாவை தூக்கி போட்டால் பிடிச்சிட்டு இறங்கிட்டானா, போலாவை பிடிச்சி தூக்கி போட்டோம்னா இறங்கிடுவான். ஈஸியாக அவனை அன்கான்ஷியஸ் பண்ணிடலாம். ஆனால் அது லேட் ஆகும். முன்னாடி இந்த ஃபோட்டோகிராஃபி இது முடித்தேன். இன்னும் ஒரே ஒரு அனிமல் வேணும். அது எதை பிடிக்கிறதுன்னு தான் தெரில. நான் போலாவை பிடிச்சிட்டு காத்திருக்கலாம். அவன் இறங்கணும் போதும். இறங்கிட்டு அந்த பக்கம் ரேப்டர் பார்த்து வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் பிடிக்கலாமா இல்லை இந்த வீடியோலேயே பிடிக்கலாமான்ற டவுட் இருக்குது. வாடா, எங்கடா இருக்க? அங்கிட்டு போவாத. இவன் என்ன கேஸ் அங்கே போய் இறங்குறான்? இறங்காதரா, இறங்குறியா? இவன் கொஞ்ச நேரம் அப்படியே பறந்துகிட்டே இருந்து இறங்குவாங்க. இங்கே என்ன ஹெலினா நோட். அதுக்கு முன்னாடி நான் போய்ட்டு அவனை பிடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கே இறங்குறானா இல்லை பறக்கிறானா? ஓகே, கரெக்டான நேரத்தில் அப்படியே இவன் வேறு அடிக்கிறான். அவ்வளோதான் கேஸ், பிடிச்சாச்சு. போடு வெறித்தனம். ஓகே, இவன் அன்கான்ஷியஸ் பண்ணிடலாமா இப்போ? ஐயோ, பேட்டர்ரா. கொஞ்ச நேரம் தான் கேஸ் இருப்பான் அன்கான்ஷியஸில். யூஸு. ஐயோ, பேட்டடு மூஞ்சி அடி. முறையில் அடி. உடன் ப்ரோக்குடா. சரி, கையில் அடித்து இது பண்ணுவோம். 210 தான் அடிப்போம். பேட்டு இப்போ செய்கிறதுக்குள்ளே அவன் வந்துடுவான் கேஸ். அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். லெவல் 5ஆ? ஓகே, ஓரளவு டீசெண்டான லெவல் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இதை வைப்போம். ஒரு 10 கிட்ட 15 கிட்ட அப்புறம் திடீர்னு டைம் இல்லைன்னு ஓடிட்டானா எங்கே போகிறது? 6 வச்சுட்டேன். கூட நார்கோட்டிக் ஒரு 4 வைப்போம். இந்த நார்கோட்டிக் டிஷ் எதுக்குன்னா, அன்கான்ஷியஸ்னஸ் இவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், குறையும். அப்படி குறைஞ்சிச்சின்னா நம்ம இதை கொடுத்துர்லாம். அங்கே எக்ஸ்ப்ளோர் நோட் இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டேன் போன வீடியோவில். இவனுக்கு கூடவே சுற்றணும். இவனுக்கு எதா ஆகுமா ஆகாதான்னு கேஸ். இப்போ நான் போயிட்டு ஒரு ஸ்பியர் செஞ்சுட்டாமா, என்ன சொல்கிறீங்க? டைம் இல்லை. ஒரு ஸ்பியர் செஞ்சு நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது எல்லாம். அந்த ஒரு பேட் செஞ்சுக்க கிராஃப்ட்டு. ஐயோ, ஸ்பியர் செய்கிறதுக்கு என்ன தேவை? உட்டு இல்லையா? உட்டுக்கா நமக்கு கொஞ்சம். ஐயோ, கூப்பிடுடா. என்னாச்சு இவனுக்கு? ஏன்டா நிற்கிற? பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக ஏறுறான். ஒஸ்ட்டு கேரக்டரைஸ். இவன் கூடயே உட்காந்துருக்கணும். என்னடா பொழப்பேது. சீக்கிரம் ஆனால் மாட்டியாடா. என்னடா சீக்கிரம் ஆனால் குறைஞ்சா போயிடுவேன். இல்லை கேட்குறேன், லேட்டாக தான் ஆவீங்களா? அப்புறம் ஏர் ட்ராப்லாம் வருது. ஆனால் எனக்கு தேவையான பொருள்லாம் எதுவும். ஏன் இப்போ வர என் சிஸ்டம் ஏன் இப்படி லேக் அடிக்குது? ஏன்னு தெரில. இருங்க. ஆனால் இவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். இவனை பிடிச்சிட்டோம்னா நம்ம இவனால் பல யூஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நமக்கு இவன் யூஸ் இல்லை. ஏன்டா இங்கே மாட்டிக்கிற? குதிரா போச்சு கேஸ். மாட்டினான். என்னடா தப்பிச்சிரு. அப்பா, எந்திரிச்சு வரதே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இவனுக்கு பேசாமல் இந்த இப்போ போயிட்டு நார்கோட்டிக் டிஷ் கொடுத்தோம்னா எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டேன்னா இந்த நார்கோட்டிக் ஃபிஷ் பண்ணால் அந்த அன்கான்ஷியஸ்னஸ் ஏறும். இவனுக்கு ரொம்ப கம்மி அன்கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஏறிட்டாங்க. போதும். சீக்கிரம் பாருங்க. ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி 10 வரும். இந்த மாதிரி 10 டைம் லோட் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் இவன் என்ன ஆகுதா, இருக்கானா இல்லையா, செத்துட்டானா, உயிரோடு இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். கடுப்பு ஏற்றுவாங்க. இதனால தான் அங்கே வர இது எவ்வளோ ஸ்லோவாக ஏறுது, அன்கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ ஸ்பீடாக இறங்குது. அதை பாருங்க நீங்கள். என்ன அங்கே மிதக்குது? ஏர் ட்ராப்பா? சூப்பர் மேன், வெரி குட். லெவல் 1லாம் மாட்டினானா? எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், பட் கிடைக்கிறது தானே வச்சுக்க முடியும். சரி, நான் இங்கேருந்து இதை வச்சுக்கேன். கொஞ்சம் எனக்கும் பெரிஸ் தேவை. பசிக்குது இவனுக்கு வேறு. நான் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. இவன் சாப்பிடவே இல்லை கைஸ். இப்போ என்கிட்ட பெரிஸ்க்கு கொஞ்சம் பஞ்சம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை பேரசார் வச்சு தான் எடுக்கணும். பேரசார் வச்சு எடுத்தோம்னு வைங்களேன், நிறையா பெரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கையில் பார்த்தா 1 2ன்னு கிடைக்குது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 20 25 அப்படி கிடைக்கும். அவ்வளோ போகாது, கொஞ்சம் மோஸ்ட்டாக அதிகமாக போகும். ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல,
ஓகே சரி ரைட் விடு. இதெல்லாம் எடுத்துக்க. டக்கு டக்குன்னு பண்ணும். பேசாமல் பாஸ் பண்ணிட்டா நான் இவன் ஃபுல்லாக ஏறனோடி காட்டுறேன். டேய் என்னடா இவன் இவ்வளோ லேட் பண்ணுறான்? இப்படி லேட் பண்ணால் நான் விடிஞ்சிடும். சரி இங்கேஷ் நான் அப்புறம் பண்ணுறேன். அவன் ஆல்மோஸ்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே கேஸ் கடைசி பைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே 85 கிட்ட இருக்கான். 83.3 வந்தாச்சு. இவனை நான் ராத்திரியே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ நேரம் நான் இருந்தேன்னா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அவ்வளோ நேரமாக நான் இங்கேயே உட்காந்துட்டு பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் கேஸ். ஓகே எங்கே அவன்? எங்கடா போனேன்? எந்திரிச்சிட்டானா? வந்துட்டான் கைஸ். அவ்வளோதான், நம்மால் வந்துட்டா. ரெடி கேன் மீட். ஓகே வெரி குட். நீ இப்போதைக்கு சண்டைக்கெலாம் போகாத. என்ன சொல்கிறேன்? இவனை தூக்கியாந்து நீ சண்டைக்கு போகாதடா, போனால் கொண்டுருவானுங்க. ஓகே ஃபாலோ பண்ண வைப்போமா? ஃபாலோ பண்ணுவா. கமான் மேன், வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகிற வழியை மட்டும் பார்த்துக்கிறேன். இது ஓகே இவனை ஃபைனலி பிடிச்சாச்சு. இது எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா கைஸ்? எங்கே இருக்குது வீடு? ஒரே ஸ்ட்ரெயிட்டு. வாங்க போகலாம். வருவான்ல? வரல. கேஸ் பறந்தெல்லாம் வரான். இவன் வேறு லேக் அடிக்கிறான். ஏன் இப்படி லேக் ஆகுதுன்னு தெரில, திடீர்னு தான் ஆகுது. நல்லா தானே ரன் ஆவான். பரவாயில்ல, என் வீட்டை விட்டு ரொம்ப தூரம்லாம் நான் போகல, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்தேன். வெளிச்சம் வேறு இல்லைடா. ஏன்டா நீங்கள் வேறு கடுப்பேற்றுறீங்க? என்னடா முட்டிக்கிட்டு வர? எனக்கு முன்னாடி போகிறாங்க சிவன். என்னோட ஆள் தான் நீ. என் பேச்சு கேட்பியா மாட்டியாடா? டேய் ஏற்றலை, அது என் வீடு தானே. இட்ஸ் மை ஹவுஸ். ஸ்ட்ரைக் தெரியலாம். வீடை பார்த்தோன்னே பையனை குசி பாருங்க. வாடா. இவனை பிடிக்கிறது எனக்கு எத்தனை நாளாக நானும் இந்த வீடு கேம் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இவனை பிடிச்சாகணும். பட் இன்றைக்கி தான் மாட்டியிருக்கான். இன்றைக்கி தான் தலைவர் ஆசி. பட் ப்ளூ கலர் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். இவனும் லைட்டாக ப்ளூஷியாக இருக்கான். க்ரீனு அந்த விங்ஸில் மட்டும் ப்ளூ இருக்குது தெரியும் பாருங்க. வாடா கீழே இறங்கடா. நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன், அவன் பாட்டுக்கு பறந்து வரான் பார்த்தீங்களா? ஏன்டா இவனுக்கு மட்டும் சேடில் போட்டு அவன் மேலே ஏறி பறந்தால் சூப்பராக இருக்கும். ஏன் இந்த லேக் அடிக்கிறான்? திங்க ரெக்கார்டு நான் இருக்கிறதால தான். நில்லு. இது நில்றா. நின்னா தானே நான் வைக்க முடியும் ஒன்று. இந்தா ஸ்டாப் வச்சுக்க. என்னாச்சு? இறங்குடா. ஸ்டாப் அவ்வளோதான். இறங்கிட்டியா? என்ன கேஸ் இறங்க சொன்னால் பறந்துக்கிட்டே இருக்கிறான். அவ்வளோ குசி தலைவனுக்கு. வேறு நான் இன்னைக்கு சொல்கிற இடத்துல நிற்க மாட்டாரான். அவனே போய் ஒரு இடத்துல இங்கே நில்லு. வேறு எங்கேயாவது போனேன் கொண்டு விடுவோம் அவனை. அதுக்குள்ளே லெவலப்பா. லெவல் 6. யாருக்கு லெவலப் கேட்டுச்சு? இவன் முட்டை வேறு 2 முட்டை. ட்வின் முட்டை. இது எப்படி நான் அந்த முட்டையை எடுக்கிறது, முட்டையை ஹேட்ச் பண்ணுறதுன்னு தான் தெரில. அந்த இதில் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அது எப்படின்னு பண்ண தெரில. பண்ணி பார்த்தேன். உனக்கு என்னடா? டோடு. செம்மையாக இருக்கிறாங்க ஈஸ். வெறித்தனம். உனக்கெல்லாம் போய் நார்கோட்டிக் டிஷ் வச்சுருக்கிறேன். பசி இருக்குதா? பசி ஃபுல்லாகிடுச்சுல்ல மௌனே. பசி ஃபுல்லாகிடுச்சா மௌனே? ஓகே பையனுக்கு ஃபுல்லாகிடுச்சு. சரி விடுங்க. இப்போ இவ்வளோ லேக் ஆகவே மாட்டானே. 8 நிமிஷத்துலேயே பிடிச்சிடுவான். ஆக்சுவலாக 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டோம். இங்கே வரத்துக்கு தான் லேட்டு. சரிங்க கேஸ், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. இந்த இதை எடுத்துருவோம் கொஞ்சம், அப்படின்னா இதாக இருக்காது. ஓகே இந்த நெருப்பை குறைச்சோன்னே கம்மியாக இருக்குது. தேவையில்லாத ஐட்டம்லாம் உள்ளே போடு. இதெல்லாம் தேவையே இல்லை. போ. தேவையில்லை மவனே, நீலாம் தேவையில்லை. வேறு யார் இருக்கா? நீயும் தேவையில்லை. நீலாம் உடஞ்சி போன தோணு, ரிப்பேரும் பண்ண முடியாது. ஓகே நெக்ஸ்ட்டு நீ எதுக்கு இருக்க? இவன் என்ன ஃபைபர்லாம் இருக்குது. ஃபைபர் எங்கே? 1000. இவனே வெயிட் அதிகம். 16 கிலோ. 59. கொஞ்சம் லைட் வெயிட் ஆக்கும் இவனை. 2 கிலோ தான். இவனை எப்படி போய் போடுறது? இவனை எங்கே போடுவோமா? ஓகே நீ தேவையில்ல போ. நீயும் தேவையில்ல. ஹைடெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்கு? ஆர்மர் எதுக்கு இருக்குது? ஓகே இப்போ இவ்வளோ 56 இருக்குது. வேறு என்ன இருக்குது? போகும்போது இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிடலாங்க. வாட்டர் பாட்டிலாம் போலா 2 யூஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஒன்றுலேயே மாட்டிக்கிட்டான் தலைவன். பரவாயில்ல. வேறு லெவல் தான். ஈஸியாக பிடிச்சாச்சு. இவனை எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்குறோம்.
பரவாயில்ல, எப்படியோ பிடிச்சாச்சு கேஸ். இவனை பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். ஏன் இவன் இந்த லேக் ஆகிறான்? என் பையன் ஆகிறானே, இப்படிலாம் ஆக மாட்டானே நம்ம பையன். பரவாயில்ல, இவன் கலரும் நல்லா தான் இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணலான்னா, இவனுக்கு டேமேஜ் தான் அதிகம் ஆகணும். அப்புறம் தண்ணியில் போகிற ஒரு டைனோசர் இருக்குது, அந்த இப்போ அவனை போய் டேம் பண்ணலாமா? இச்சிசாரஸ்னு. அவனுக்கு சேடல் கூட நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஆனால் தண்ணிக்குள்ளே போகிறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது கைஸ். நானும் இந்த நாள் தான் பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? இவனையே பிடிச்சாகணும். சரி இருங்க பார்க்குறேன். இதெல்லாம் எடுத்துப்போம். சில்கா பீல்ஸ் இதாலேயும் ஒரு யூஸும் இல்லை. வேறு ஏதாவது பர்ஷூட் ஏதாவது முடிப்போம். பர்ஷூட்டு இந்த இதுதான் ஃபோட்டோகிராஃபி தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். வெஜிடேரியனு இதோ இந்த மாதிரி கலர் தான் கேஸ் பிடிக்கும் எனக்கு. பட் பரவாயில்ல, அவனை பிடிச்சாச்சு. இனிமேட்டு எதுக்குவேன் இவன் பாருங்களேன் என்ன ப்ளூ கலரில் இருக்கான். ஒரு டைனோசர் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஓகே இதோ இவன் தான் கைஸ். ஆஹா கும்முன்னு இருக்காங்க கைஸ். இவனுங்க 2 பேர் இங்கே இருக்கானுங்க. ஐயோ ஓகே வாங்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வஸ்டி கேமர். வாய் வேற கொலர்டு. பாய் கைஸ்.